ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான மஹி மேரா நிக்கா ஜேஹா அப்படின்ற ஒரு பஞ்சாபி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் எந்த டேலண்ட்டுமே இல்லாத ஒரு ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு அழகான பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு, லவ் ஸ்டோரியும் உருவாக்கிடுறாரு. இந்த நிலையில் எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் மாப்பிள்ள ஹீரோயினை பொண்ணு பார்த்துட்டு போக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த மாப்பிள்ளைய பிடிச்சி போயிடுது. பொண்ணு பார்த்துட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காத்திருந்த அதிர்ச்சி தான் படமே. இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஒரு சொந்தக்கார வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக போறாங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ்லயும் நிற்கிறாங்க. அப்போ போட்டோகிராஃபர் ஹீரோயினுடைய அப்பாவை, சார் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, சார் கொஞ்சம் அப்படியே நிமிந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவோட உயரமே ரொம்ப கம்மி. ஹீரோயினோட சித்தப்பாங்கெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டோகிராஃபர், அவர் இன்னும் உயரமா தெரியும் அப்படின்னா செங்கல் மேலதான் நிக்கணும், நீங்க போட்டோ எடுங்க, நாங்க தூக்கி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு தூக்கி பிடிச்சி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவர் உயரம் கம்மி அப்படின்றத சொல்லி எல்லோருமே கலாய்க்கிறாங்க. இது ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அதனால திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது திட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. உங்களை எத்தனை முறை சொல்றது உயரமாகன்னு, பாத்தீங்கல்ல எல்லோருமே உங்களை கலாய்க்கிறாங்க. அப்படிங்கும் போது நானா உயரமாக மாட்டேன் நடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எல்லா முயற்சியும் ட்ரை பண்ணிட்டு எதுவுமே பலன் அளிக்கவே இல்லை, இப்போ என்ன பண்றதா அப்படின்னு கேட்கும்போது சிக்னல்ல ஒரு நபர் ஒரு பிரத்யேக செருப்பு இருக்கு, அந்த செருப்பை போட்டுட்டு நடந்தா கண்டிப்பா உயரமாக முடியும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுடைய அம்மா உடனே ஒரு பாக்கெட் நோட் எடுத்து கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா காரை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரெட் சிக்னல் இருக்கும்போதே ஆப்போசிட்ல போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க. காருக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை. நான் கான்டாக்ட் நம்பர் நோட் பண்றதுக்குள்ள எதுக்காக காரை மூவ் பண்ணீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் போலீஸ்காரங்க ரெட் சிக்னல் போட்டுருக்கும் போது எப்படி நீங்க காரை மூவ் பண்ணலாம், எடுங்க ஃபைன் அப்படின்னு ஃபைனை போட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுடைய பேரு நூர். ஹீரோயினுடைய அப்பா சொந்தமா ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு போனதுனால ஹீரோயின் அந்த ஜெராக்ஸ் கடையில இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஆர்குமெண்ட். ஹீரோயினுடைய அப்பா சொல்றாரு, இப்படி உயரம் கம்மியானவன்னு நீ ஃபீல் பண்றல, உயரம் அதிகமா இருக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினுடைய அம்மா சொல்றாங்க, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ உட்கார்ந்து இருந்தீங்க, எனக்கு உங்களை பிடிச்சது அதனால ஓகே சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க உயரம் கம்மியா இருக்கிறீங்க அப்படின்ட்டு, குடும்பத்தோட சேர்ந்து நீங்க தான் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு ஒரே ஆர்குமெண்ட். ரெண்டு பேரும் சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் படிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் ராணுவத்தில் சேர்றதுக்காக செலெக்ஷனுக்கு போயிருப்பாங்க. முதல் ரவுண்ட்லயே ஹீரோடைய ஃப்ரெண்டு டேட்டோ போட்டிருக்காரு அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ ஹைட் செலெக்ஷனுக்காக வந்து நிற்கும் போது ஹீரோ ஹைட் கம்மியா இருப்பாரு, ஆனா ஹீரோட தலையில இருக்கக்கூடிய முடி ஹைட்டா இருக்கும். அதனால ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. சார் என்ன சார் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ராணுவத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் உனக்கு இருக்காப்பா, இருந்தாலும் நீ ரிஜெக்டட், வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. வெளியே வந்தால் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ எதுக்குடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் உன்னோட அப்பா உனக்காக ஒரு வேலை வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, என்னடா வேலை வாங்கி வச்சிருக்காரு, நான் படித்த ஸ்கூல்லேயே எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி வச்சிருக்காரு, எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோடைய அப்பா இந்த நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து லேகியமெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு நபர் வந்து என்னோட ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோடைய அப்பாவோ அந்த நபருடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மருந்தையும் பொட்டணங்கட்டி கையில கொடுக்குறாரு. இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லணும், அப்பதான் இந்த மருந்து வேலை செய்யும். அந்த மந்திரம் என்னன்னா, வீடியோ பார்க்குற கண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்றது தான் அப்படின்னு சொல்றாருங்க. அவரு அந்த பொட்டணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. பேசிக்கா நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு ஃப்ராட். 20 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கி தண்ணீரை சூடுபடுத்துவது எப்படி அப்படின்றதுல இருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு மருந்து தயாரிச்சு உள்ளூர்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு 1100 ரூபாய் ஃபீஸ் வேற. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, அவன் ராணுவ செலெக்ஷனுக்காக போய் ரிஜெக்ட் ஆயிட்டு வந்திருக்கான், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வந்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசுங்க அப்படிங்கும் போது ஹீரோடைய அப்பா வராரு. ஆனா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இல்லைங்க, ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவனா மன உளைச்சல்ல இருக்கிறான், இவனா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவன் எதுக்குமே லாய்க்க கிடையாது, உதவாக்கற அப்படின்னு 2 திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோடைய அம்மா, உன்னோட அப்பா பத்தி தான் உனக்கே தெரியலடா, விர அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில மரத்து மேல ஒரு பல்பு இருக்கு. அந்த பல்பை நம்ம ஹீரோயினுடைய அப்பா கலட்டி மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அம்மா வந்து டக்குன்னு கலட்டி மாட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரே இன்சல்ட் ஆயிருது. ஏன்னா அவர் உயரம் கம்மியா இருக்கிறாரு, ஹீரோயினுடைய அம்மா உயரம் அதிகமா இருக்கிறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் சண்டை. நம்ம ஹீரோயின் டென்ஷனா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இது பல்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுமா, என்னோட மன அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பல்பு மாட்டும் போது இவ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறா அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டை. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க 2 பேருக்குனால என்னால ஒழுங்கா படிக்கவே முடியல, எங்கேயாவது
போயிடலான்னு இருக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோயின் கவர்மெண்ட் ஜாபுக்காக இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோனுடைய ஜெராக்ஸ் கடைக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோனுடைய அப்பா கேட்குறாரு, என்னப்பா தம்பி உயரம் கம்மின்றதுனால ராணுவத்தில் ரிஜெக்ட் ஆகிட்ட போல அப்படிங்கும்போது எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுடைய அம்மா வந்து இங்கே நின்று வெட்டி நாயம் பேசுறதை விட்டு போட்டு எப்படி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு போய் பாரு அப்படின்னு லைட்டாக நம்ம ஹீரோயினோடைய அப்பாவை டார்கெட் பண்ணி அவங்க திட்டுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் என்ன வந்ததுலேருந்து 100 பார்க்கவே முடியல அப்படிங்கும் போது ஹீரோனுடைய அப்பா முறைக்கிறாரு. இல்லை அங்கிள், இந்த ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கும் போது ஹீரோயினும் வராங்க. நம்ம ஹீரோடைய வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயே ஒரு 20 ஜெராக்ஸ் கடை இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கடைக்கு ஏன் வராரு அப்படின்னா நம்ம ஹீரோயினை சைட் அடிக்கிறதுக்காக தான். அடிக்கடி இந்த இடத்துக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னு வரதுனால ஹீரோயினுடைய அப்பா அம்மாக்கும் ஹீரோவை நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கும் ஹீரோடைய மொத்த ஸ்டடி ரெக்கார்ட்ஸும் தெரியும். அது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கிளர்க் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. இந்த கிளர்க் ஜாபுக்கு கல்வி தகுதி அப்படின்றது 10வது பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ஓகே அப்படின்றதுனால ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினும் கூட அப்ளை பண்ணுறாங்க. இவங்க எல்லோருமே அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்ப போகிறாங்க. இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக கேபும். இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு ஒரு நபர் வராரு. நீங்கள் இந்த லேகியத்தை சாப்பிட்டா முடி வளரும்னு சொன்னீங்க, இந்த லேகியத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் என் முகத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கும்போது மந்திரத்தை கரெக்டாக சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்குறாரு. வீடியோ பார்க்குற கண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு இதானே அப்படிங்கும்போது சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க முடி வளரும் அப்படின்னு தாட்டி விட்டுறாருங்க. ஹீரோட அம்மாவும் அதை கவனிச்சுட்டு ஏங்க டூப்ளிகேட் டேப்லெட்லாம் கொடுத்து அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக கேப் வந்துருச்சு. அதில் எல்லோருமே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த காருக்குள்ளே போய் உட்காந்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சுச்சுவேஷனை அட்வான்டேஜாக பயன்படுத்தி தோல் கொடுத்துட்றாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் முடிச்சு ஐயோ அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க. இந்த கேப் டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இது ஒரு வெக்கேஷன் கிடையாது, எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அடக்க உடக்கமாக வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காரு. எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு எக்ஸாம்ல என்ன எழுதணும்னு தெரியல. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைம் பாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் பிட்டு கேட்கறான். அது என்னன்னு திரும்பி பார்க்கும்போது கரெக்டா ஹால் டீச்சர் கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. என்னமா எக்ஸாம் ஹாலில் வந்து பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா, உன் பேப்பரை கொடு, வெளியே கிளம்பு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, நான் பிட் அடிக்கவே இல்லை சார், பின்னாடி இருக்கிற பையன் எதுக்கு கூப்பிட்டா, நான் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அப்படிங்கும் போது ஹால் டீச்சர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, டே நீ கிளர்க்கெல்லாம் ஆக போகிறது கிடையாது, இப்போ நினச்சா ஹீரோ ஆகலாம், அவளுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ எழுந்து நின்று குரல் கொடுக்குறாரு. என்ன சார் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு தான் சொல்லுதெல்லாம் பிட் அடிக்கலான்னு, அவளோட பேப்பரை கொடுங்க சார், எக்ஸாம் எழுத விடுங்க அப்படிங்கும்போது நீ யாரா குரல் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு நீ உட்காருமா அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சார் அப்படின்னு ஹீரோ உட்காந்துடுறாரு. உன் பேப்பரை கொடு, வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறாருங்க. அப்புறம் ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னால் ஒருத்தங்க கிளர்க்கான சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல அப்பவும் நம்ம ஹீரோயின் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட என்னடா இது, ஒரு ஹீரோயிஸ்தை காட்டினா அவன் அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கும்போது காதெல்லாம் அசிங்கப்படுறதெல்லாம் சகஜம் தான்டா, வா போலாம் அப்படின்னு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போவே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பேசாமல் எங்கள் கூட ஹாஸ்டலுக்கே வந்துடலாம்ல அப்படிங்கும் போது எனக்கும் ஹாஸ்டலுக்கு வரணும்னு தான் ஆசை, ஹாஸ்டலில் இருந்தால் படத்துக்கு போகலாம், வெளியே போகலாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், ஆனால் வீட்டில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு ஜெராக்ஸ் கடை இருக்குது, நான் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிறாரு. இப்போ ஹீரோடைய வீட்டில் ஹீரோடைய அப்பா வழக்கம் போல் ஹீரோவை பிடிச்சி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் எதையுமே காதில் போட்டுக்காம ரீல்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் எவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவன் ரீல்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் பார்த்தியா, இவனுக்கு சூடு சொரணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுடைய வீட்டில் ஹீரோனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு ஹீரோனுடைய சித்தப்பாவையும் சித்தப்பா மனைவியும் வீட்டுக்கு கூப்பிட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனாக பாருங்க, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா பையன் உயரமாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகள் எல்லாம் வைக்கிறாங்க. அட ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கிறான், நான் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய சித்தப்பாவும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. உடனே கால் பண்ணி நான் உன்னோட ஆசைகளை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னோட ஆசைகளா, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதான் காரில் வரும்போது சொன்னீங்க, வெளியே போகணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு, அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கும்போது எப்படி, நான் தான் வீட்டில் இருக்கனே அப்படிங்கும் போது இந்த வீட்டை ஹாஸ்டல்னு நினச்சிக்கோ, உன்னோடைய அம்மாவை ஹாஸ்டல் வார்டன்னு நினச்சிக்கோ, உன்னுடைய அப்பாவை செக்யூரிட்டின்னு நினச்சிக்கோ,
நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு கூட நினச்சிக்கோ, எனக்காக ஹாஸ்டலை விட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே வா, நம்ம வெளியே போகலாம், இந்த ஊரை நான் உனக்காக சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக 100 அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா ஹீரோனுடைய அம்மா தான். ஐயோ ஹாஸ்டல் வார்டன் வந்துட்டாங்க, வைக்கிறேன் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இதையாவது ஏற்றுக்கிட்டே அப்படின்னு ஹீரோ ஹாப்பியாக ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் அதே மாதிரியே வெளியே சுற்றுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 100 ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ அவகிட்ட ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாத, போய் அவங்க அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கும்போது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அப்படி இல்லைடா, அவங்க ஃபேமிலி ஆளுங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னா அவங்கள வச்சே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிட்ட சொல்லி அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் இல்லையா, அதனால அவங்க ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஸ்மூத்தாக போகுண்டா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ எப்படி அவங்க அம்மா இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த நிலையில் ஹீரோடைய அப்பா ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் உயரமாகறதுக்காக லேகியம் கொடுத்தார் இல்லையா, அவர் நான் அரேஞ்சு கம்மியாயிட்டங்க இந்த லேகியத்தினாலன்னு வந்து நிற்கிறாரு. ஆனால் இப்போதாங்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது, ரெகுலராக இந்த மருந்து சாப்பிடுங்க, இன்னொரு 1100 ரூபா கொடுங்க அப்படின்னு காசை வாங்கிட்டு தாட்டி விட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கொய்யா பழத்தையெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோடைய அப்பா ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்கிள் உங்க கடையில் தான் ஒரு பெண்ணு வாங்கிட்டு போனேன், என் பேர் மட்டும்தான் எழுதுனேன், அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வேலையே செய்ய மாட்டேது, எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படிங்கும் போது, அது என் பெண்ணுனால ப்ராப்ளம் கிடையாது, உன் பேர்னால தான் ப்ராப்ளம், உன் பேரை மாற்றிக்கோ அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து இந்த கொய்யா பழத்தை ஆன்ட்டி கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கும்போது, கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள் நான் ஆன்ட்டியை நேரில் பார்த்து தான் கொடுப்பேன் அப்படிங்கும்போது, சரி பின்னாடி தான் இருக்கிறா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக போக, அப்போ நம்ம ஹீரோயினும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி உங்களுக்காக கொய்யாப்பழம்லாம் கொண்டு வந்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கொடுக்க, வழக்கம் போல் அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி ராணுவத்தில் ஜாயின் பண்ணலாம்ல அப்படின்னு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சோகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, அவங்க அம்மாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு தாண்டா போனேன், ஆனால் அவங்க என்னை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கடா அப்படிங்கும் போது, ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீ காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில அவமானங்களை கடந்து தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு குல்பி கடையில் மீட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அங்கே இருக்கக்கூடிய குல்பிக்கெல்லாம் ஒரு சில பேர் வச்சிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் குல்பி, லவ் குல்பி, பிரேக்கப் குல்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் 3 ஃப்ரெண்ட்ஷிப் குல்பி கொடுங்க போதும் அப்படின்றாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து, நீங்கள் தனியாக உட்காருங்க, இவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் தனியாக உட்காந்துடுறாரு. அப்போவே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக கொய்யாப்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன், ஆனால் உன்னோட அம்மா தான் என்னை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கும் போது, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா இம்ப்ரெஸ் ஆகலை ஆனால் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு, தலை 2 ஃப்ரெண்ட்ஷிப் குல்பி கேன்சல், 2 லவ் குல்பியை போடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேர்த்துக்குள்ள லவ்வும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் தொடர்ந்து ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து, எனக்கு பப்பி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பப்பியா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பப்பினா முத்தம்னு அர்த்தம். அப்புறம் நம்ம ஹீரோ கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, ப்ளீஸ் ஒன்னே ஒன்று அப்படின்ட்டு. சரி ஓகே ஒன்னே ஒன்று தான் தருவேன் அப்படின்னு ஹீரோயின் முத்தம் கொடுக்கலான்னு ஃபோனை வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது டம்முன்னு ஒரு சத்தம். நம்ம ஹீரோ இதோ நான் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து பார்த்தா, இந்த பல்பை மாத்திரம் அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா கீழே விழுந்து கிடக்கிறாரு. இவருக்கு கழுத்து சுளுக்கிருச்சு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு போறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போற அப்படின்ட்டு, நேற்று நைட்டு நீ எனக்கு முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது ஹாஸ்டல் வார்டன் பார்த்து பெரிய பிரச்சனையை உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இதானே அப்படிங்கும்போது, இல்லை என்னுடைய அப்பா பல்பு மாட்டுறேன் அப்படின்னு கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்பாடா அப்படிங்கும்போது, என்ன இல்லை அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயின் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவை, ஆண்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது, அப்படியாப்பா சரி வாமா போகலாம் அப்படின்னு ஹீரோயினையும் கூப்பிட, அப்படி இல்லை ஆண்டி யாரோ ஒருத்தங்க சொந்தக்காரங்க இங்கே இருக்கணும்ல அப்படிங்கும் போது, ஒன்று பண்ணுமா நீ வீட்டுக்கு போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கும் போது, ஆண்டி நீங்கள் தான் ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு நம்ம ஹீரோயினோடைய அம்மாவும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் பெட்டுக்கிட்டே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டில் எதிர்ப்பெல்லாம் வருமே, அதெல்லாம் எப்படி மீறி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனுடைய அப்பா எழுந்து உட்காந்துடுறாருங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லா கன்வர்சேஷனையும் அவர் கேட்டுறாரு. அங்கிள் அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி திணறும் போதே ஹீரோயின் சொல்லிடுறாங்க, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது, இது வேலை வெட்டிக்கு போகாத ஒரு உதவாக்கற என்னுடைய மருமகனாக வரப்போறானா, முடியவே முடியாது அப்படிங்கும் போது, அங்கிள் நான் இன்னைக்கு தான் வேலைக்கு போகல நாளைக்கு வேலைக்கு போவேன் அப்படிங்கும் போது, அப்போ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது, நாளைக்குன்னா நாளைக்கு கிடையாது அங்கிள், நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில்
ஃபியூச்சரில் வேலைக்கு போவேன், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது ஹீரோயினும் அப்பா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்ரோச் பண்ண, சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, சரி அம்மாவை எப்படிப்பா கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினுடைய அப்பா, ஃப்ரெண்டு அப்படின்னு இவங்க 4 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் சரியான ஷாக்கிங். நம்ம ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை பேர் கேரி, அவர் கன்னடா மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதியம் அப்படின்னு எல்லா தகுதியுமே இருக்கு. குறிப்பாக ஹீரோயினுடைய அம்மா எதிர்பார்த்த மாதிரி அவர் ஹைட்டாக வேற இருக்கிறாரா. ஸோ இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ பொண்ணு கேட்டார் அப்படின்னா கம்பேரிசன்லேயே தாக்கப்படுவார். இப்போ அமைதியாக போயிருக்கிறாங்க. ஸோ பொண்ணு பார்க்க வந்த கேரியும் ஹீரோனை பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோனுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பவே கேரி இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட பிரதர்ஸ்ன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோக்கு இன்னுமே காண்டாகுது. எல்லோரும் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா கிட்ட, எங்க நீங்க தான் உங்க மனைவி கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி எங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, ஒரு பொண்ணோட அப்பாவா ஒரு பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பாரு, நானும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கேரியை ரொம்ப பிடிச்சிருக்கு, கனரா மேப்பில் கை நிறைய சம்பளம், என் பொண்ணு அவனையே கட்டிக்கிட்டு போட்டுமே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாருங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப ரொம்ப கோவம் இருக்கு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க பாவம் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனாலும் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த சண்டையில் இன்னும் ஃபயர் பண்ணி விடுற மாதிரி அந்த இடத்துக்கு கேரி வந்துடுறாரு. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நீ சாப்பிடுவியா, இங்கே ஹைஜீனிக்கே இருக்காது, வா உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாருங்க இந்த கேரி. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் காண்டாகுது. இப்போ என்ன அவன் கனடா மாப்பிள்ள அப்படின்றதுனால தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, நானும் கனடா போயிட்டு வந்தேன்னா எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, நான் கனடா போகணும் அப்படின்னு மாடி மேலே நின்று அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. எதுக்குடா கனடா போகணும், எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் 20 லட்ச ரூபா பணம் தேவைப்படும், அந்த பணத்தை கொடுங்க இல்லாட்டி மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒன்று பண்ணுடா, நீ மாடியிலேருந்து குதிச்சிரு, உன்னால் கனடா போக முடியாது, நான் அதுக்கு பதிலாக மெடிக்கல் செலவு பார்த்துப்பேன், என்னால் 25 லட்ச ரூபாய்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கான்லேயே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருடைய பங்களாவை சுற்றி காட்டுறதுக்காக என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, நீயும் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது சரின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேரியோட காருக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ வீட்டில் பேசி கேரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தனியாக கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் காருக்குள்ளேருந்து எழுந்து உட்காந்து விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கும்போது நான் தான் இன்வைட் பண்ணினேன், தனியாக போனால் போர் அடிக்கும், இவங்களும் நம்ம கூட வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேரியை பற்றி நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை கோடியில் அந்த பங்களாவை கட்டின அப்படின்னு கேட்கும்போது 2 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. 2 கோடியா, எங்கள் வீட்டு டைல்ஸே 2 கோடி வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரிக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பங்களாக்குள்ள இருந்து ஒரு பையன் வரான், கேரியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ தானடா என்னோட ஜாபை எனக்கு கிடைக்க விடாம பண்ணுது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். பேசிக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கு, நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லி கேரி சொல்லிடுறாரு. கேரியோட பிரதரும் உள்ள போயிடுறாரு. நல்ல வேலைடா நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன் அப்படின்றத அவன் போட்டு தரல அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேரி நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஹீரோ சோகமாக இருக்கிறத கவனிச்ச ஹீரோயின், நீயும் நல்ல ஜாபுக்கு போன அப்படின்னா நீயும் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகலாம்ல அப்படிங்கும்போது, யார் உன்னை பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க கூடயே போ அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிடுறாரு. இதனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருது. சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுவிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த எக்ஸாமுக்காக அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ஃபோன் எடுத்து பார்க்கும்போது நிறையா மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கும். ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹீரோ வேணுனே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவார். அப்புறம் ஹீரோயின் கால் பண்ணும்போது ஹீரோடைய மொபைல் சுவிச் ஆஃபில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அம்மா வாசல் கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த செக்யூரிட்டி யூனிஃபார்மில் நடந்து வரதை பார்த்து ஹீரோடைய அம்மா பயந்து போயிடுறாங்க. போச்சு போங்க, நீங்கள் ஃப்ராடு வேலை பண்ணதுனால போலீஸ்க்கு தெரிஞ்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வந்தது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். இது வரைக்கும் செக்யூரிட்டி யூனிஃபார்மில் இவர் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் முறையாக பார்க்குறாங்களா, ஆன்ட்டி நான் தான், என்ன பார்த்தே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன்டா, போய் அவனை பாரு அப்படிங்கும் போது என்னடா ஆச்சு, நேற்று நைட்டு நடந்த சண்டையில் ஏதாவது மருந்து குடிச்சிட்டியா அப்படின்னு எழுப்பிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்து ஹீரோனுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணால் இந்த கேரி தாங்க ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்ன நீ ஃபோன் அட்டன் பண்ணுற அப்படிங்கும் போது, என்னுடைய ஃபியான்சி மொபைலை நான் அட்டன் பண்ணாமல் வேறு யார் அட்டன் பண்ணுவா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்
என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி நான் அவகிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்க அப்போ நம்ம ஹீரோ சகஜமாக பேசுகிறாங்க. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேரி கால் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்ட்டு டீட்டெயிலாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நோட்ஸ் வாங்குறதுக்காக வந்தேன், நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. இதை கேட்கும்போது ஹீரோக்கு இன்னும் காண்டாகுது. என் கூட இருக்கிறதையே நீ அவன்கிட்ட போய் சொல்லி என்னை மீட் பண்ணுற லெவலுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கும்போது, போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏன்னா உனக்கும் அந்த கேரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படிங்கும்போது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு உன் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் இப்போவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா உனக்கு யார் மேலே நம்பிக்கையோ அவளையே கட்டிக்கோ அப்படிங்கும்போது, நீ வேணா பாரு எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணை கட்டுறனா இல்லையான்னு இவரும் வாய் விட்டுறாரு. ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பக்கத்தில் வந்து, ப்ரோ ஒரு பிரேக்கப் குல்பியை போட்டுருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவா அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே ஹீரோனுடைய அம்மா அப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானம்மா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுடைய அப்பா அப்படியே பார்க்குறாரு. ஏதோ ஒரு வரன் மூலமாக நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ளே போய் படுத்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சரக்கடிக்கிறதுக்காக போனப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவள் கேரி கிட்ட தாண்டா போய் சொன்னா, உன்கிட்ட போய் சொல்ல கிடையாது, அவள் உனக்கு உண்மையாக தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. நீ ரொம்ப அவசரப்பட்டான்னு அவரும் திட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய வீட்டில் அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடக்கல, அவர் ஹீரோட்ட வம்புழுக்கணும்னு வேணும்னே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ சோக வெள்ளத்தில் இருக்கிறாரு. இனி நம்ம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒழுங்காக அந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாரு. அதே மாதிரி கேபில் இவங்க ஏறுறாங்க. இந்த முறை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்காராம ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு. எக்ஸாம் ஹாலில் 2 பேருமே எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு பின்னாடி தான் ஹீரோ உட்காந்துருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றத மீன் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அது ஹீரோனுக்கு ரொம்ப கோபமாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் ஹீரோவை பலார்னு ஒரு அறை விட்டுட்டு போய் கேபில் உட்காந்துருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து, நீ பாட்டுக்கு அவள் உன்னை விட்டுட்டு போயிட்டா ஏமாத்திட்டான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு உண்மையான ஸ்டோரியை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேசிக்காக அந்த கேரின்றவன் ஒரு ஃப்ராடு, 20 லட்ச ரூபாய் கொடுங்க இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட அக்கௌண்ட்லேருந்து கேஷ் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால நம்ம மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா அப்பாவும் காசை கொடுத்துருக்காங்க. அந்த காசை வாங்கிட்டு ஓடிட்டான். இவங்க கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அவ்வளோ பணம் இவங்க கிட்ட இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறாரு, அந்த கேரியோட பங்களாவில் ஒருத்தனை பார்த்தல, நீ கூட அவனை ஆல்ரெடி தெரியும்னு சொன்னல, அவன் எங்கே இருப்பான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு அவனை ஒரு ஒயின் ஷாப்பில் போய் மீட் பண்ணுறாங்க. டே உன்னோட அண்ணன் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னோட அண்ணன்லாம் கிடையாது, ஒரு ஃப்ராடு, என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டான், 2600 ரூபா பேமெண்ட் பேசியிருந்தான், அந்த பேமெண்ட்டையும் தராம ஓடிட்டான், அவனை பார்த்தா நான் அதை வாங்காமல் விட மாட்டேன், நானும் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க போது, சரி கேரியோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் ஃபேக் தான், அவங்க நாடகத்தில் நடிக்கிறவங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனையும் கூட்டிகிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனால் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டால், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் வந்து ஒருத்தர் தாங்க சூஸ் பண்ணுவார், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படிங்கும்போது நேராக அந்த ஒரு நபரை மீட் பண்ணலான்னு போனால், நான் கேரியை முதலாக ஹோட்டலில் வச்சு தான் பேசினேன், அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு இவங்க எல்லாரையும் தூக்கி காரில் போட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஏன்னா எல்லோருக்குமே இந்த கேரி கிட்ட இருந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது. ரிசப்ஷனில் போயிட்டு கேரி அப்படின்ற ஒரு நபர் இங்கே தங்கியிருக்கிறாரான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க இங்கே தான் தங்கியிருக்கிறாரு அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக நாங்கள்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், நாங்கள் ரூம் கிட்ட போகலாமா அப்படிங்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே ஒரு சில ஏற்பாடெல்லாம் பண்ணி தராங்க, நீங்கள் எல்லோருமே போயிட்டு அவரை பாருங்க அப்படின்ட்டு. சரின்னு பலூனு டெக்கரேஷன் ஐட்டம் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கேரியோட ரூமை கதவை தட்டலாம் அப்படின்னு தட்டினா அங்கே தாங்க கேரி இருக்கிறாரு. கேரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கண்ணை வச்சு மிரட்டுறாரு. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. ரெண்டாவது நம்ம ஹீரோ கேஷுவல் ஆயிடுறாரு. அவன் நம்மளை சுடவெல்லாம் மாட்டான்டா, சுட்டுட்டு எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட முடியும் அப்படிங்கும்போது, என்ன அவ்வளோ சுலபமாலாம் நடக்காத, எனக்கு இன்னும் 1 ஹவரில் ஃப்ளைட்டு, நான் இந்த இடத்த விட்டு கனடா போகிறேன் அப்படிங்கும் போது, அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை நோட் பண்ணுறாரு. பாஸ்போர்ட்டை தூக்கி வச்சு, நீ என்னை சுட்டேன்னா இந்த பாஸ்போர்ட்டை கிழிச்சிருவேன், உன்னால் ஓட முடியாது, அந்த கன்னை கீழே போடு அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த கன்னை கீழே போட வச்சு நம்ம ஹீரோ இந்த கேரியை அரெஸ்ட் பண்ணி வெளியும் கூப்பிட்டு வராரு. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோருமே என்னோட பேமெண்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போலீஸில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த கேரியை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ
ஹீரோனோட வீடு வெறிச்சோடி காணப்படுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் உடம்பே சரியில்லை. அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க எல்லோருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பணம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் ரொம்ப நன்றி இந்த கேரி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்படிங்கும் போது, நன்றியை எனக்கு சொல்லாதீங்க அந்த பையன்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எந்த பையன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நிக்கே தான் இது எல்லாத்தையுமே பண்ணுனா, அவன் தான் வந்து கேரியை சரியான டைமில் பிடிச்சி இந்த பணத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. உடனடியாக நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு போனால் நம்ம ஹீரோ லேப்டாப்பில் அவரே உட்காந்து ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பரவாயில்லையே, உன்னோட ஃபார்மை நீயே ஃபில் பண்ணிக்கிற போல, சரி தள்ளு நான் ஃபில் பண்ணி தரேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்று வேணாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்போவும் நடிச்சிட்டு தான் இருக்கிற, இன்னும் அந்த கேரியோட ரிங்கை கலட்டவே இல்லை பார்த்தியா அப்படிங்கும்போது, அட லூசு பயலே, இது அவன் போட்ட ரிங்கு கிடையாது, நீ போட்ட ரிங்கு, அதுவே உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லி லவ்வை வெளிப்படுத்த, உனக்கு என்ன இப்போ என்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி மறுபடியும் இவங்களுடைய லவ்வை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்காரங்களும் ஹீரோட வீட்டுக்காரங்களும் பேசும்போது, அப்போது நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, உன்னோட அப்பாவை எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் நான் உயரமாகறதுக்கு மருந்து வாங்கினேன், ஆனால் உன்னுடைய அப்பா ஒரு ஃப்ராடு, அந்த மருந்துனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லோருமே. இத்தோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியும். அப்புறம் வீடியோ பார்க்குற கண்ணு அந்த சப்ஸ்கிரைபு. லவ் யூ guys, take care and cheers.